கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்தில் பிரவேசிக்கிற நம்மை தேவன் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை நாள் நம்மை பாதுகாத்த தேவன் இந்த மாதத்திலையும் தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கு. ஆண்டவர் இந்த அருமையான மாதத்தில் நமக்கு கண்டு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிறாரு. அது யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுது. சொல்லுங்க. தேவனுடைய வசனம் சொல்லுது, வேதாகமம் சொல்லுது, எனக்கு குறித்ததை என் தேவன் இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைவேற்றுவார். மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க. எனக்கு குறித்ததை இந்த அக்டோபர் மாதத்தில் தேவன் நிறைவேற்றுவார். நான் தேவனுக்கு மகிமை செலுத்துவேன். ஆமீன். ஹல்லேலூயா. யோபு 23:14 பாருங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேக அவரிடத்தில். பரவாயில்ல, அந்த ஒரு மனித வாசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர், for he performs what is appointed for me. He performs what is appointed. God has assigned or nominated or destined or planned. எது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறாரோ, என்ன திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்காரோ அந்த திட்டத்தை என்ன பண்ணுவார்? இதில் அப்பாயின்மெண்ட் போடுவோம். எதை கர்த்தர் நியமித்து வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றுவார் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, என்ன தேவ திட்டமோ அது என் வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த அக்டோபர் மாதம் முழுமையாக ஆண்டவருடைய ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எது நீங்கள் திட்டம் வைத்திருக்கீங்களோ அதை நீர் நிறைவேற்றும். அசைன்டுனா முன்னாடியே குறிக்கப்பட்ட ஒன்று. ரெண்டாவது நாமினேட்டட். அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? முன்னாடியே உங்களை நாமினேட் பண்ணால் உங்களை அதற்கென்றே வைத்திருக்கிறார். மூணாவது டெஸ்டைன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம எதை அவர் தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றுவார் என்று அநேக அர்த்தங்கள் தேவன் இதில் கொடுத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. சரி, இன்றைக்கு 4 காரியங்களுக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த செய்தியினுடைய தலைப்பு பி கான்ஃபிடென்ட் இன் காட். தேவன் மேல் நம்பிக்கையாக சொல்லுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தர. 1, பிளான் ஆஃப் சால்வேஷன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரட்சிப்பை அது நமக்கு குறிக்கப்பட்ட ஒன்று. ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்களோ அதே போல் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பினுடைய திட்டம் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். ரட்சிப்புடைய திட்டத்தை தேவன் என்ன பண்ணுறாரு? குறித்து வச்சுக்கிறார். அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த மாதத்தில், போன மாதத்தில் அழகாக ஆண்டவர் 4 காரியங்கள் சொன்னார். அஷூரன்ஸ் ஆஃப் ஹெல்ப் சொல்கிறோம், உதவி செய்கிற ஒரு தேவன். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அனுகூலம் செய்கிற ஒரு தேவன் பார்த்தோம். அதில் 3வது பாதுகாவலர் பார்த்தோம். ரட்சிப்புன்னு பார்த்தோம். ஆண்டவர் தேவன். இப்போ அந்த ரட்சிப்பு இந்த மாதத்தில் முதல் பாயிண்டில் வருது. அப்போது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு முறையும் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய காரியங்களில் நம்ம தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். தப்பு செய்யாத குழந்தை இல்லை. நீங்கள் எப்பொழுதுமே ஒரு குழந்தை. ஆமாம், கடைசி கண்ணு மூடுற வரையிலும் நம்ம தப்பு செஞ்சு கொண்டே இருப்போம். அதனால் நாம் மனம் திரும்பி கொண்டே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொன்று காரியத்துக்காக, நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய வேலை ஸ்தலங்களுக்காக, நம்முடைய வியாபாரத்தில் நம்ம செய்கிற தவறுகள், வேலை ஸ்தலங்களில் செய்கிற தவறுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிப்பு இலவசம். சொல்லுங்கள். ரட்சிப்பு இலவசம். நிச்சயமாக தேவன் மன்னிப்பார். சொல்லுங்கள். நிச்சயமாக தேவன் எங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். என் வாழ்க்கையில் எதை தேவன் வைத்திருக்காரோ நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ரெண்டாவது காரியம் பாருங்கள். ரட்சிப்பு. ரெண்டாவது பிளான் ஆஃப் பெர்சிக்யூஷன்னா பாடுகளின் திட்டம். ஆண்டவர் தேவன் நிச்சயமாக பாடு வராதுன்னு சொல்ல முடியாது. பாடுகள் வரும். அந்த பாடுகள் மத்தியிலே ஒரு வெற்றியும் ஜெயத்தை கர்த்தர் வைத்திருப்பார். நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஆனால் உயிரோடு கூட திரும்பி வருவாய். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் உன்னை திரும்ப கொண்டு வருவார். பாடுகள் இல்லாமல் பரலோகம்
இல்லை. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. அந்த பாடுகளை கொடுப்பதற்குன்னே தேவன் பிசாசை வைத்திருக்கிறார். நிறைய பிசாசுகளை வைத்திருப்பார். எந்த ரூபத்தில் வருவது என்று தெரியாது, எந்த ரூபத்தில் வரும் என்று தெரியாது. அதனால் அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில சமயத்தில் இந்த பாடுகள் மத்தியில் தான் கர்த்தர் உங்களை கோல்டு மாதிரி மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய திட்டங்கள். மூன்றாவது காரியம் பிளான் ஆஃப் சப்மிஷன். அந்த பாடுகளுக்கு நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும். இந்த பாடுகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பாடுகளின் திட்டம். ஆண்டவர் அந்த என்ன பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம இந்த யோபு என்ன பண்ணுறான்? அவனுக்கு பாடுகள் வருது, அவனுக்கு பெர்சிக்யூஷன் வருது, பயங்கரமான பாடுகள், பயங்கரமான வியாதிகள் வருது. அவன் தன்னை கீழ்ப்படுத்துகிறான். கர்த்தர் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து விடுகிறான். பாடுகள் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவத்தில் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் பாடுகளின் கீழ்ப்படிதலின் திட்டம் மூன்றாவது. நான்காவது அதன் மூலமாக கர்த்தர் உங்களை ஒரு பெரிய திட்டத்திற்கென்று உங்களை ஆயத்தை பண்ணுவார். ஒரு சோல்ஜர் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ அவனை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஒரு காரியத்தை பண்ண. திடீர்னு டக்குன்னு கையில் மிஷின் கண்ணை கையில் கொடுத்துறாங்க. AK-47 சும்மா கொடுத்துருவானா? சும்மா கொடுத்தாலும் என்ன ஆகும்? இருக்கிறவனு சுடுறதை விட்டு பக்கத்தில் கொண்டு சுட்டுடுவான். ஆமாம், கையில் கை நடுங்குள்ள தரத்தை ஆடும். ஒரு ட்ரைனிங் இல்லாமல் எதையும் செயல்படாமல் எதுக்கு ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு? இந்த தேசத்தில் தேவ திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மை ப்ரிப்பேர் பண்ணுறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் அக்டோபர் மாதம் கர்த்தர் 4 வகையான காரியங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார் உங்கள் வாழ்க்கையில். ஒன்று, ரட்சிப்பின் திட்டம். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்களோ அதே போல் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் கொண்டு வர போகிறீர்கள். ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் என்ன பாடுகளை நீங்கள் அனுபவித்தீர்களோ அந்த பாடுகள் நிமித்தமாக என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஆண்டவர் எப்படி நீங்கள் அந்த பாடுகள் மத்தியில் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்களோ அந்த கீழ்ப்படுதலை மற்றவர்களுக்கு சொல்லித்தரப்போகிறீர்கள். நான்காவது காரியம், உங்களை கர்த்தர் எப்படி தேவ ராஜ்யத்தில் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினாரோ அதே போல் மற்றவர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த போடுகிற கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறுப்பு காலம் எனக்கு உண்டு, அறுவடை செய்யும் ஆட்கள் உண்டு. அறுப்பு காலம் எனக்கு உண்டு, அறுவடை செய்யும் ஆட்கள் உண்டு. முந்தின ஆலய மகிமையிலும் முந்தின ஆலய மகிமையிலும் பிந்தின ஆலய மகிமையாகும். ஷாலோம் 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 ஜெருசலேம். ஓ ஷாலோம் 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 ஷாலோம். எருசலேமின் அலங்கம் என் உள்ளத்தில், எரிகோவின் அலங்கம் என் வாழ்க்கையில். எருசலேமின் அலங்கம் என் உள்ளத்தில், எரிகோவின் அலங்கம் என் வாழ்க்கையில். பாடுவே என் பரமனை, நாடுவே என் நாதனை. பாடுவே என் பரமனை, நாடுவே என் நாதனை. ஷாலோம் 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 ஜெருசலேம். ஓ ஷாலோம் 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 ஜெருசலேம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் நமக்கு 4 திட்டங்களை இந்த புதிய அக்டோபர் மாதத்தில் வச்சிருக்கார். என்ன திட்டங்கள்? ரட்சிப்பின் திட்டம். என்ன திட்டங்கள்? பாடுகளின் திட்டம். என்ன திட்டங்கள்? கீழ்ப்படிதலின் திட்டம். என்ன திட்டங்கள்? ஆயத்தத்தின் திட்டம். 4 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட இந்த அக்டோபர் மாதத்தில் செயல்படுத்த இரக்கமுள்ளவராக வைக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் கர்த்தாவே எத்தனை பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே உமக்கு நான் கீழ்ப்படிய மறுதளிக்காமல் இருக்க ஆண்டவரே, கடைசி வரையிலும் கீழ்ப்படியத்தக்கதாய் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. எங்களை ஆண்டவரே பாடுகள் மத்தியில் நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தாவே இந்த எதிர்கால திட்டங்களுக்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போவதில்லை ஆண்டவரே, மனம் முறிவது அடைவதில்லை கர்த்தாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க சொல்லுங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
என் தேவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நிறைவேற்றுவார். சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். சரி, இங்கே வாசிங்க. முதல் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து, பகலுக்கு உரியவர்களாகிய நாம, நீங்களும் நானும் இருட்டில் நடக்கிற ஆள் கிடையாது. ஹைட் அண்ட் சீக் விளையாடுற ஆள் கிடையாது. என்ன கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்ற ஹைட் அண்ட் சீக் விளையாடுற ஆள் நம்ம எப்போவுமே எப்படிப்பட்டவர்களா? ஆண்டவர் சொல்கிற பகலுக்குரியவர். பகலுக்குரிய நேரத்தம் வெளிச்சத்திலே நடப்பவர்கள் பகலுக்குரியவர்களாக இருந்து, நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும், விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை தெசலோனிய சபைக்கு எழுதும் பொழுது பவுல் மிக மிக அழகாய் எழுதுகிறான். அந்த தெசலோனிக்கரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பகலுக்குரியவர்கள். இருளுக்குரிய யார்? பிசாசு. பிசாசுடைய பிள்ளைகள் இருளுக்குரிய. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்? பகலுக்குரியவர்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை வெளிச்சத்திலே தேவனை ஆராதிக்கிறோம். சொல்லுங்கள், என் தேவனை நான் வெளிச்சத்திலே ஆராதிக்கிறேன். தெரியாத ஒரு தேவனை இல்லை, தெரிந்த ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். என்னை ஒரு அறிந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. பகலுக்குரியலாக இருந்து விசுவாசம் என்னும். அப்போது ஒரு சபைக்கு, ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன மிக முக்கியம்னு சொல்கிறான்? விசுவாசம் முக்கியம். எதையும் நம்பணும், நடக்கும், கட்டாய முகத்தில் செய்வார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஒரு குழந்தைக்கு அப்பா மேலே, அப்பாவுக்கிட்ட கேட்டால் அவங்க அப்பா வாங்கி தருவார்னு அந்த ஒரு விசுவாசம் இருக்கு. ஒரு அப்பாவுக்கு ஆண்டவர் வாங்கி தருனா பரம தேவனுக்கு எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனுக்கு எல்லாம் முடியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் விசுவாசம் அன்பு. ரெண்டாவது என்ன இருக்கும்? விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம். அதுதான் நம்முடைய இருதயத்துக்கு மேலே, நம்முடைய பாடி மேலே மார்க்கவசமாக இருக்கணுமா. அது ஒரு மார்க்கவசம் என்ன செய்யுது? எவ்வளோ பெரிய அன்பு. ஒரு ஆள் வந்து சுட்டா, எங்கே சுட்டாலும் வந்து என்ன பண்ணிடுறான்? குண்டு எடுத்துடுறான். எங்கே சுட்டாலும் குண்டு. கையில் சுட்டா கையிலேருந்து குண்டு எடுத்துடுறான், காலில் சுட்டா எடுத்துடுறான், இடுப்பில் சுட்டா எடுத்துடுறான், நெஞ்சில் சுட்டா செத்துடுறான். அப்போ நெஞ்சு தான் என்ன பண்ண வேண்டும்? பிளட் சர்க்குலேஷன், ஹார்ட் அங்கே தான் இருக்குது. அது பாதுகாக்கப்படணும். அந்த நெஞ்சு எப்படி இருக்கணுமா? விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த நெஞ்சு விசுவாசம் என்னும் மார்க்கவசம் உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த நெஞ்சு எப்படி இருக்கணும்? அந்த ஹார்ட்டு நம்ம போட்டிருக்கிற அந்த இது விசுவாசம். அந்த விசுவாசம், அந்த ஹார்ட் பிலீவ் பண்ணணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றிலும் விடுதலை கொடுப்பார், என்னை கைவிடவே மாட்டேன். நம்முடைய சர்ச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு, இன்னும் கூட எனக்கு நம்பிக்கை போவே இல்லை. கடைசி நிமிஷத்தில் என் கர்த்தர் ஒன்று செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாது ஒன்றும் இல்லை. சரி, பகலுக்குரியலாய் நாமோ விசுவாசம் ஆண்டவர் மேலே செய்வார்ன்ற விசுவாசம் இருக்கணும். அதுதான் நம்ம மார்க்கவசம். சொல்லுங்கள், விசுவாசம் என்று மார்க்கவசம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், விசுவாசம். நான் விசுவாசி. நான் சொல்லுங்கள், நான் விசுவாசி. விசுவாசம் என்ற மார்க்கவசத்தை கொடுத்துருக்கிறார். வெரி குட். அல்லேலூயா. ரெண்டாவது, அன்பு என்னும் மார்க்கவசத்தை எனக்கு கொடுத்துருக்கேன். சொல்லுங்கள், நான் எல்லாரும் மேலே அன்பு செலுத்துவேன். யாரையும் வெறுக்க மாட்டேன், யாரையும் மூஞ்சி காமிக்க மாட்டேன். அல்லேலூயா. யாரையும் மூஞ்சி காமிக்கிட்டேன். மூஞ்சில் எத்தனையோ மூஞ்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம் நமக்கு வேணும்னு சொல்கிறோம். அப்புறம் ரட்சிப்பு நம்பிக்கைன்னு தலைச்சீராக வேணுன்றான். ரட்சிப்பு நம்பிக்கை. ரட்சிப்பு நம்பிக்கை. ரட்சிப்புனா என்ன? பாதுகாப்பு. அது தலைச்சீராக இருக்கணும். என்ன தலை போச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்போது அந்த தலைச்சீராக எப்படி இருக்கணுமா? அது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த யுத்தத்துக்கு போகிற கர்த்தர், தாவீது யுத்தத்துக்கு போகிறான், அங்கே பெலிஸ்து வந்து நிற்கிறான். அவன் அதை பற்றி பயப்படவே இல்லை. உன்னை கொன்று உன்னுடைய மாம்சத்தை நான் ஆகாய்த்து பறவைகளுக்கு என்ன சொல்வேன்? கொடுப்பேன். பா, எப்படிப்பட்ட விசுவாசம்! நீ என்ன பண்ணுற? நீ வந்து பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வர்ற. நான் ஆண்டவர் நீ நிந்தித்த அந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய பெரிய தலைச்சீராக போட்டு வர, பெரிய பெரிய ஆமக் போட்டு வர, எனக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தான் எனக்கு விசுவாசம். அவர் தான் என்னுடைய மார்க்கவசம். அன்பு தான் என்னுடைய மார்க்கவசம். இந்த இஸ்ரவேல் மக்கள் மேலே நான் தான் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ரட்சிப்பு என் ஆண்டவர் கட்டாயமாக என்னை பாதுகாப்பார். நம்பிக்கை எனக்கு இருக்குது. அல்லேலூயா. அதே போலவ
நேராக போட்டு அவன்கிட்ட போய் நின்று அவன் உடம்பு மேலே ஏறி நின்று அவனுடைய கத்தியத்தை அவன் தலையே வெட்டிட்டான் பாருங்க. அவன் தலையை வெட்டுவான். சரி, 9வது வசனம் பாருங்க. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். எதுக்காக அப்பாயின்ட் பண்ணாருங்க? எதுக்காக அப்பாயின்ட்? என்ன தேவன் எதுக்கு நியமித்திருக்கார்? பவுல் இது யோபு சொல்றான், என்னை ஆண்டவர் தேவன் நிறைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், அதுக்கு தான் என்ன அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் ஒரு நாள் தேவன் நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கை தான் கர்த்தர் நம்மோடு கூட. தேவன் நம்மை கோபாக்கினுக்கென்று நியமிக்காமல், அப்படின்னா நரகத்துக்கு என்று நியமிக்காமல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு நியமித்தார். அதில் சொல்லுங்க, ரட்சிப்படைவதற்கு நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும், நாங்கள் விழித்திருப்பவனாலும், நித்திரை அடைந்தவர்களானாலும், நித்திரை அடைந்தாலும், விழித்திருப்பவர்கள் உயிரோடு இருக்கவங்க, நித்திரை அடைந்தாலும் செத்து போவாங்க. தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி, தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அவர் நமக்காக மரித்தாரே. அல்லேலூயா. நீ உயிரோடு இருந்தாலும் மரிச்சாலும் கவலைப்படாத, உயிர் உள்ள இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். நீ மரித்தாலும் உன்னை உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா. ஆண்டவர் உன் மேல ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை வச்சிருக்க. சொல்லுங்க, கர்த்தரின் மேல ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்ஸோடஸ்ல பார்க்கும்பொழுது, யாத்திராகமத்தில் 9ஆம் அதிகாரம் பார்க்கும்பொழுது, அங்கே பார்வோனுடைய ஆண்டவர் பார்வோனுடைய பற்றி சொல்றார் பாருங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை சொல்றாரு. நீ போயிட்டு நேரா பார்வோன்ட்டு போயிட்டு எனக்கு ஆராதனை செய்ய மக்கள் அனுப்பிவிடுன்னு சொல்லு. அவன் கேட்கலன்னா உன்னை எதுக்காக நான் வச்சிருக்கேன்னா, அவன் விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். இதெல்லாம் பார்வோன்ட்ட போய் சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றார்? மோசேயோடு கூட பேசுகிறார். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக, என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாக. என் நாமம் எதுக்காக கர்த்தர் தேவன் சில சமயங்களில் சில சோதனைகளை அனுமதிக்கிறார்னா, அவருடைய நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும். அல்ல சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு வியாதி வருது, உங்களுக்கு ஒரு பலவீனம் வருது, உங்களுக்கு ஒரு சுகவீனம் வருது. அந்த சுகவீனத்தில் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது, அதில் மறுபடியும் அந்த வியாதியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கர்த்தர் உங்களை குணப்படுத்தும் பொழுது தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. யாருங்க சுகமான? ஏசு சுகமாங்கினார். எனக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அந்த 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 பாடுகள் வரலைன்னா அப்படி நான் இந்த ஊழியத்துக்கே வந்திருக்க மாட்டேன். எனக்கு ஒரு மட்டும் ஹார்ட் ப்ராப்ளம் வரலைன்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தோம், கடைசி வரையும் அப்படியே இருந்துட்டு எவாஞ்சலிஸ்ட் மாதிரி அங்கே இங்கே போயிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பேன். கர்த்தர் சபை ஊழியத்தை எனக்கு கொடுத்துருக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த பாடில் தான் அது ஆண்டவர் தேவனுடைய நாமம் பிரஸ்தாப்படுது. இப்போ போகிற இடத்தெல்லாம் திடீர்னு ஒரு இது வரும். கல்யாணத்தில் கூட இந்த சாட்சி சில இடத்துல ஆண்டவர் சொல்ல வேணாம் சொல்லிடுவார், ஆனால் சொல்ல மாட்டேன். பண்ணிக்கு முன்னாடி முத்த போடாதுன்னு அதெல்லாம் அப்போது சில சமயத்தில் தேவன் வேணாம்னு சொல்லிடுவார். சில இடத்துல ஆண்டவர் யாராவது ஒருத்தவங்க ரட்சிக்கப்படணும், ஆறாவது கடவுள் அப்படின்னு அவன் பெரிய பிரச்சனையில் உட்காந்துருப்பான், ஒரு ஆற்று பிராபத்தில் உட்காந்துருப்பான். அந்த டைமில் சாட்சி சொல்ல வைப்பார். சொல்ல வச்சு நான் கடைசியில் போயிட்டு அவன் ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொள்வான்னு தெரியாது. நானும் பாஸ்டர் ஓவன்றா போட்டு நிறைய குருசைடில் போய் பேசுவோம். நான் ஒரு நாள், அவர் 2 நாள் 3 நாள் அவர் பேசுவார். இப்படி பேசும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, எப்போவுமே என்கிட்ட சொல்லுவார், எடிசன் மீட்டிங் கூப்பிட்டா வந்து சின்ன தெருவுனாலும் பரவாயில்ல, சின்ன தெருவுனாலும் பரவாயில்ல, சுவிசேஷ மீட்டிங் ஒத்துக்கோ அப்படின்வார். பெரிய சர்ச்சையில் பேசுறதுல நமக்கு பெருமை இருக்க வேணாம், சின்ன ஒரு தெருவில் பேசினா கூட ஒத்துக்கும். வேறு இப்போ போய் தெருவெல்லாம் பேசிட்டு எல்லாம் நல்லா இருக்காது, மரியாதை இருக்காது. மரியாதை இல்லை, அவங்க தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு சில பேர் வரமாட்டான், ஆனால் அங்கேருந்து கிச்சன்லேருந்து கதவை திறந்து போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான், ஏதோ ஒன்று நடக்கும்னு பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், இந்த மைக் சவுண்டு அவன் வீட்டுக்கு போகும், 3வது ஃப்ளோர் போவோம், 5வது ஃப்ளோர் போவோம், 8வது ஃப்ளோர் போவோம். ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான், இவர் மூலமாக தாங்க ரட்சிக்கப்பட்டான் நையாண்டி பண்ணுறதுக்கு பரியாசம் பண்ணுறதுக்கு கூட்டத்துக்குருவான். அவனை தான் கர்த்தர் தொடுவார். அல்லேலூயா. நீ நினைக்கிற பிரைஸ் லார்ட் பிரதர், அல்லேலூயா பிரதர், அவரை தொட மாட்டார். அவர் பிரைஸ் லார்ட் அல்லேலூயா சொல்லிட்டு போயிடுவார்.
ஆனால் ஒருத்தவன் உடஞ்சி போய் வருவான், கர்த்தர் அவனை தொடுவார். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆண்டவருடைய நாமம் வல்லமை ஆண்டவர் காண்பிக்க முடியும். நாமம் பூமியில் இங்கே பிரஸ்தாபப்படும் முடியாது. உன்னை நிலைநிறுத்தின கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் என் மூலமாக பிரஸ்தாபப்படும். கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன். கர்த்தர் பெரியவர். கரலத்திற்கு கர்த்தரை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டுடைய கரம் தேவனுடைய தயவுகள் ஆசீர்வாதமும் மேலே கூடி இருக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் தேவன் பிரசன்ன. அப்போது அவர் யார் தேவன் நியமிக்கிறார்களோ அந்த நியமிக்கப்பட்டவர்கள்னா ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகப்பட்டவங்க, ஆண்டவருடைய பிள்ளையா விசுவாசியாக இருக்கவங்க தேவனுக்காக நிற்க வேண்டும் என்பதை தேவன் கொடுக்குறார். இது அழகாக எழுதும்போது அப்போஸ்தலர் நடபடிகளில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 20ஆம் வசனமா, ஆமாம் 20ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கும் போலாம். சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாது இருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. சங்கீதத்தில் முன்னையே எழுதி வச்சுருக்காங்க. 12 சீஷர்களை தேவன் கொண்டு வர, தேவனுக்கு சீஷர் வருவாங்க. அதில் ஒரு சீஷர் யூதாஸ் காரியத்தை பற்றி சங்கீத புஸ்தகத்தில் எழுதி வச்சிட்டார். அவன் என்ன பண்ணுவாரான், அவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஸ்தானத்திலிருந்து அவன் விழுந்து போய் விடுவான். ஒருவன் அதில் வாசம் பண்ணாதிருப்பான், அவனுடைய வாசஸ்தலம் பாழாய் கிடவுது. அதே மாதிரி பாழாவது பார்த்திக்கலாம், வாசஸ்தலம் பாழாய் கிடவுது. ஒருவனும் அதில் வாசம். அப்போ அவன் இருந்த இந்த ரத்த நிலத்தில் இன்றைக்கி கூட யாருமே வீடு கட்டலை, இன்னும் கூட வீடு கட்டலை. ஏன்னா அவனுக்கு கர்த்தர் நியமித்திருந்த அந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றவில்லை. நீங்கள் ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அபிஷேகம் கொடுத்துருக்காரு, நீங்கள் சபைக்கு வர வேண்டும். அது தேவனுடைய திட்டம். நியமிச்சிட்டார் முன்னாடி. அப்பாயிண்டட், டெஸ்டைன்டுன்னு சொல்லுவாங்க. டெஸ்டைன் முன்னே டிசைட் பண்ணிட்டார். அதனால் அதை அறியாமல் நம்ம இருந்தோம்னா நம்ம அந்த அறியாமல் என்ன நடக்கும்னா நாம் பாழாவது மாத்திரமல்ல, அவருடைய சந்ததியும் நம்முடைய குடும்பமே கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த ஆசீர்வாதத்தை எழுந்து போக முடியாது செய்து விடுவார். அதான் அவன் சொல்கிறான் கிளீனாக, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன். அப்போ உனக்கு உன் குடும்பத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதம் இன்னொரு குடும்பத்திற்கு போய்விடும். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையா. எப்போ ஆண்டவர் இயேசு 12 சீஷனா தேர்ந்தது 33 வருஷம் அவன் கழிச்சு இது நடக்குது. 30 வருஷத்துக்கு கழிச்சு. அதுக்கு முன்னாடியே தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, உங்களை குறித்து முன்னாடி எழுதி வச்சுருக்காருங்க. நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம எப்படி வாழ போகிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், யார் உண்மையாக இருப்பீங்க, யார் உண்மை இல்லாமல் போவீங்கன்னு முன்னாடி எழுதி வச்சிட்டார். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நான் சொல்கிறது யாருக்கும் தெரியாது, யார்ட்டும் சொல்லிடாது, நான் சொன்னதை மட்டும் யாருக்கும் சொல்கிறாங்க, அந்த ஆள் மோசமான ஆள், போய் வெளியில் மட்டும் சொல்லிடாது. நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்கன்ட்டு முன்னாடியே எழுதி வச்சிட்ருக்காரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? நாம் நினச்சிட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியாதுன்னு. ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் எழுதி வச்சு, யோதாசுடைய கேரக்டரை எத்தனை நாளுக்கு முன்னாடி சங்கீதக்காரன் எழுதி வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறான், அதான் பேதுரு சொல்கிறான், டேய் அவனை முன்னையே சங்கீதக்காரன் முன்னே எழுதி வச்சுருக்கான்பா. அவன் அவன் மறிப்பான், அவன் அந்த நிலம் பாழாய் போகும், அந்த நிலம் பாழாய் கடவுள் எழுதி வச்சிருக்கு, அந்த நிலத்தில் யாரும் குடியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட ஒரு சின்ன செடி கூட வளரலையே அங்கே. அதில் பிளட்டு லேண்டா, பிளட்டு லேண்டு ஸ்பாட்டு, ரத்த நிலம், ஃபீல்ட் ஆஃப் பிளட்டா, ஃபீல்ட் ஆஃப் பிளட். ஒருத்தரும் வீடு கட்டலை, இன்னும் கூட கட்டலைங்க. அந்த நிலமே பாழாய் போச்சு. ஒரு ஆளுனால அவனுக்கு நியமித்திருந்த ஓட்டத்தை ஒழுங்காக முடிக்காதனால அந்த நிலமே வாங்க மாட்டான். அங்கே போய் வீடு வாங்கிடாதீங்க. பிளாட்டு கட்டு போட்டு விற்கிறான்னு வாங்கிடாதீங்க ஆண்டவர். அதுபோல் அப்போ அதெல்லாம் எழுதி வச்சு பார்த்தீங்களா? அப்போ யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுங்க. நம்ம நம்ம ஆண்டவரை வசனத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணுங்க. நமக்கு போட்டு கொடுக்குற புத்தி இருக்கிற தப்பு இல்லை. ஆனால் எதை போட்டு கூட இருக்குங்க, என்கிட்ட சொல்லலாம். அது அவங்கள திருத்தறதுக்கு எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் மற்றவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்கள காரியத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள தரக்குறைவாக வார்த்தைகளை பேசக்கூடாது. அது உங்கள் குடும்பத்துலேயும் குறைகள் இருக்கும், அவங்க குடும்பத்துலேயும் குறைக்கும், அவங்க குடும்பம் வெளியில் தெரியாமல் இருக்கும். அவங்க குடும்பத்து குறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள குறித்து நம்ம பேசுவதற்கு தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கல. நம்ம குடும்பத்தை பார்ப்போம், நம்ம பிள்ளைங்களை பார்ப்போம், நம்ம முன்னேறத்தை பார்ப்போம், நம்ம ஆசீர்வதிக்க பார்த்தோம், நாம் உயர்வதை பார்ப்போம்.
அல்லேலூயா. அப்போ அவன் சொல்கிறான் ரொம்ப அழகா, அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஆனால் அப்போ அவனுடைய கண்காணிப்பை வேறு ஒருவன் பெறக்கடவன் என்றும் எழுதி வச்சிருக்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, வேற ஒருத்தனுக்கு சீட்டு போட்டு 2 பேரும் மத்தியாசு எடுத்துறாங்கல்ல. மத்தியாசு அதெல்லாம் அப்படியே பாருங்க, மனுக்கு எழுதி வச்சுருக்காரு. எப்படி 10 வேதாகமும் இப்படி வேதாகமுங்க. அல்லேலூயா. நம்ம குறித்து அத்தனையும் எழுதி வச்சுருக்கு. உங்களுக்கு ஒரு புக்கு போட்டிருக்காருங்க, என்ன பேஜுன்னு தான் எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக உங்கள் பேர் அதில் இருக்குது, விசுவாசிங்க பேர்லாம் இருக்குது. ஆடு பேரே எழுதி நேற்று அட்டனன்ஸ் போடுறான் பாருங்க அந்த ஆள். என்னது நம்ம ஆடு பேர் கூப்பிட்டது அட்டனன்ஸ் போடுறான், அது பேர் உங்கள் பேர் என் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய திட்டங்கள், தேவனுடைய தயவுகள் ஆவியானவர் நமக்கு என்று வைத்திருக்க பாருங்க. யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? கிரேஸ் பீரியட். என்ன அர்த்தம்? கிருபையின் நாட்கள். தேவன் மன்னிச்சிருவார். அதுக்காக உன் இஷ்டத்துக்கு செய்யலாமான்னு கேட்குறான். மன்னிச்சிருவார் தான். எல்லாரும் ஆண்டவர் செய்த தவறுகளை அதுக்காக மன்னிப்பார்ன்றதுக்காக பாவம் செய்வியான்னு கேட்குறான். இவ்வளோ அழகாக எழுதுறான் பாருங்க. நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர், எல்லாரும் கிடையாது, பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு கிரேஸ் பீரியட் தான் இது. நம்ம செய்கிற தவிர தேவன் மன்னிப்பார் தான். அந்த மன்னிப்பார் என்பதற்காக நீ பாவம் செய்யாத. அவர் ஒன்று மன்னிச்சிருவார், நான் எது செஞ்சாலும் மன்னிச்சிருவான்னு நினைக்காத. கர்த்தர் ஒன்று என்ன பண்ணுவார்? ஆக்கினைக்கு என்று நியமித்து வைத்திருக்கான்னு எழுதி வைத்திருக்குது. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணும்? ஆண்டவர் தேவன் நம்ம கொடுத்த இந்த கிருபை நாட்களில் இல்லை, ஆண்டவர் நான் தவறு செய்யாத அளவுக்கு என்னை பாதுகாத்துக்கொள்ளும், என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்திற்காக முதல்ல ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்துக்காக அதிகமாக ஜெபிக்கணும். நேற்று நான் செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டு இருந்தேன், ஒரு போதகர் மனைவி தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம். பயங்கரமான ஒரு குடிகாரன், பாஸ்டருடைய புள்ள பயங்கரமான ஒரு குடிகாரன், பயங்கரமாக சிகரெட் 4 பாக்கெட் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறான். லிவர் போச்சு, கிட்னி போச்சு, எல்லாம் போச்சு. அவன் ஆண்டோடு அவங்க அம்மா அழுது கடைசியில் அவங்க எல்லாம் போடணும்னு சொல்லும்போது கடவுள் கடைசியில் அவனை தொட்டு எல்லாவற்றையும் சுகப்படுத்தினான். அவன் இப்பொழுது ஊழியக்காரனாக இருக்கிறான். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் தாழ்த்து. 2வது பிளான் ஆஃப் பெர்சிக்யூஷன். பாடுகள் நமக்கு உண்டு. அதை நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நம்ம பாடே வராது. ஆண்டோட கிறிஸ்தவத்துக்கு வந்தால் பாடே வராது. கர்த்தர் கோபுரமாக கட்ட வைப்பார். நமக்கு பெரிய பெரிய காரை வாங்கி கொடுப்பாருலாம் ஊழியத்துக்கு வந்துடாதீங்க. ஆண்டவர் எல்லாம் பிரசங்கம் பண்ணுறது அப்படி தான் பண்ணுவாங்க, பயங்கரமாக பண்ணுவாங்க. உனக்கு அதை கொடுத்தால் இதை கொடுப்பார், இதை கொடுத்தால் அதை கொடுத்தார் அனுப்பினார். உனக்கு நீங்கள் 2 குண்டுமணி போட்டால் உனக்கு 4 சவரனை கொடுப்பார் பண்ணுறான் ஒருத்த ஆள். இதெல்லாம் பண்ணுவானுங்க, பயங்கரமாக பண்ணுவானுங்க. அதெல்லாம் நம்பி வந்துடாதீங்க. கட்டாயமாக பாடுகள் உண்டு. பரலோகம் உண்டு, நான் பாடு உண்டுங்க. சொல்லுங்கள், பரலோகம் உண்டு, நான் பாடு உண்டு. நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க பார்த்துங்களா. எதுவுமே ஒரு சாதாரண போலீஸ்காரன் வேலைக்கு எத்தனை ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கீழே பூந்து போகிறான், மேலே பூந்து போகிறான், ஏணி மேலே ஏற சொல்கிறான், குதிக்க சொல்கிறான், ஓட சொல்கிறான். தப்பு செஞ்சால் கையில் கன்னை வச்சுன்னு டபுளிங் கொடுக்குறான், எவ்வளோ கொடுக்குறான். போலீஸ்காரன் வேலைக்கு இவ்வளோ வேலை இருக்குதுக்கு. பரலோகம் போகிறதுக்கு கொஞ்சம் கூட பாடு என்ன பட மாட்டேன். டொக்னு பரலோகம் போடனா. அல்லேலூயா. இயேசுவே பாடுபட்டாங்க. அந்த சிங்காசனத்தில் பிதாவுடைய பக்கத்தில் உட்கார்றதுக்கு இயேசுவே பாடுபட்டார். பாடு வரும், ஆனால் பாடல நிச்சயமா வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. கரணத்திற்கு நன்றி சொல்லுங்க. என் பாடுகளில் கர்த்தர் நிச்சயமாய் வெற்றி உண்டு. சொல்லுங்க, நிச்சயமாய் வெற்றி உண்டு. என்னை ஒரு நாள் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் என் லைஃப்பில் அநேக முறை பார்த்துட்டேன். அநேக முறை எத்தனை பாடுகள். அல்லேலூயா. ஒரு சில பாடுகள் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சிலதெல்லாம் சொல்லவே மாட்டேன்.
நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். அம்மா கூட தெரியாது, சொல்ல மாட்டான் அவங்கள்ட்ட கூட. பாவம், அவங்களா சந்தோஷமாக வந்துட்டு போட்டோம். நமக்கு தான் நியமித்து வச்சுருக்காரு, நம்ம இப்படி தான் படணும்னு நியமித்து வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் குறை சொல்ல பிசாசு ஒவ்வொரு டைமும் சொல்லுவான். நல்லா திட்டு ஆண்டவர், உனக்கு என்ன பண்ணார்? இன்றைக்கி கூட காலையில் சொல்கிறான், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? காலங்காலத்தில் இப்படி கோடீஸ்வரன், நீ இவ்வளோ பணம் வச்சுருந்து இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு அப்படி கோடியாக வந்துச்சு, அதை விட்டுட்டு பித்தக்கார மாதிரி சுற்றிட்டு கிடக்குறிய, வீடு கூட கட்டலையா? இதெல்லாம் சொல்கிறான். வீடு தான் கொடுத்துருக்காராடா, அது சரியாக கட்டலையே நீன்றான். மேலே ஏறி கீழே இறங்க, கீழே ஏறி மேலே போகிறீனே வீடு இது. நீ சம்பாதிச்சுக்கு ஒரு ஏக்கரில் கட்டிடணுங்க, பக்கத்தில் ஸ்விம்மிங் பூலில் வச்சுருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கப்பூர் ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்தா கூட இந்த வயசில் நீந்த முடியுமா? அது ஒரு 10 நாள் வந்து எல்லாமே பர்மனெண்ட் கிடையாது, எல்லாமே டெம்பரவரி. நம்ம டெம்பரவரிக்காக பார்க்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு அன்று பெரிய காரியம் கதை. ஹல்லேலூயா. சரி பாருங்கள். ஆனாலும் இப்போ தான் அடுத்த 2வது பாயிண்ட், பாடுகள். சொல்லுங்கள். 23:14 வாசிங்க. 14 ரொம்ப அழகான வசனம் இருக்குது. 14 வாசிங்க, வாசிங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இதில் வாசிங்க. ரைட், வாசி. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். இல்லைம்மா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன்ல. 10 பாரு, 10வது வசனம் பாரு. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை பாடுகள்ல இவன் சொல்றான், யோபு சொல்றான், நான் போகும் வழியை அவர் he knows the way that I take. எந்த வழியில போறேன்னு அவருக்கு தெரியும்ன்றான். எந்த வழியில போறேன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் போகும் வழியை தேவன் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் போகும் வழி தெரியும். என் ராங் ரூட்டில் போனா ரைட் ரூட்டில் போனா வந்து எனக்கு தெரியாது, ஆனால் அவர் அறிவார், என்ன நல்ல வழியில் நடத்துவார். இது அவனுடைய கான்செப்ட். அவர் என்னை சோதித்த பின், ஆனால் எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அந்த சோதனைக்கு பின்னு நான் என்ன பண்ணுவேன்? பொன்னாக விளங்குவேன். I shall come forth as gold. எவ்வளோ சோதிக்கப்பட்டாலும் நான் நிச்சயமாக பிரகாசமுள்ள ஒரு பொன்னை போல மாறுவேன். அவனுடைய விசுவாச நம்பிக்கை ஆண்டவர். இப்போ அவங்க என்னென்ன சொல்கிறான் பாருங்க, ஒன்றா சொல்லிட்டு வரான் பாருங்க. என் கால்கள் அடிகளை பற்றி பிடித்தது. என் பாடு எனக்கு இருக்குது, எனக்கு சோதனை கொடுக்குறாரு, நான் போகிற வழி என்னன்னு தெரியல, ஆனால் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அதனால் அதுக்கு மேலே என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மீறி நான் போகல. அவர் எங்கே காலை வைக்கிறாரோ என் கால் அந்த கால் மேலே இருக்குது. அல்லேலூயா. உனக்கு இதுதான்டா வழி, இந்த வழி தான் நடக்கணும், இப்படி தான் பாடுகள், இப்படி தானே கஷ்டப்படணும்னா நான் செய்கிறேன். அந்த காலில் நான் வைக்கிறேன். அவருடைய நெறியை விட்டு சாயாமல், அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல், அவருடைய நெறியை விட்டு சாயாமல். நெறினா அந்த வழி, கேப்டன், அதை கை கொண்டேன். இதுதான் உனக்கு பாடு. இதுதான் ஓட்டை எடுத்தா நீ சுரண்டி ஆகணும். நான் ஒரு பெரிய பணக்காரன், எல்லா சொத்தையும் வச்சுருந்தேன், திடீர்னு எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு, என் பிள்ளைங்கள்லாம் செத்து போச்சு, மனைவி என்னை விட்டு போயிட்டா, இருந்தாலும் கூட உனக்கு இதுதான்டா வழினாரு, ஓட்டை சுரண்டிட்டு தான் வழின்னா நான் அதை ஏற்றுக்கொண்டேன். அதை என்ன பண்ணுறான்? சாயாமல் அதை கை கொண்டேன். அது என்ன அனுமதிச்சாரோ அதை கை கொண்டேன். அப்போ நம்ம பாடுகள் மத்தியில் நம்ம ஒரு நாளும் தேவனை முறுமுறுக்க கூட. சொல்லுங்க, பாடுகள் மத்தியில் நம்ம ஒரு நாளும் முறுமுறுக்க மாட்டேன். கர்த்தரனை ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் பாருங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது. அவர் உதடுகளின் கற்பனை என்னென்னலாம் அவர் வாயிலிருந்து வந்துச்சியோ. அப்போ 613 கற்பனைகள் இருக்குது சொல்கிறோம் பாருங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல டோராவில் 613 கற்பனை. அந்த கற்பனையை விட்டு நான் பின்வாங்கவில்லைன்னு சொல்றான். அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை அவன் வாயிலிருந்து வந்த அந்த கற்பனை வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை எனக்கு சில்லி சிக்கன் சாப்பிட்ட போல, சிக்கன் 65 சாப்பிட்டது போல. அல்லேலூயா. ஆந்திராவுக்கு போனால் அப்போலோ சிக்கன் ஒன்று கொடுப்பான். அப்போலோ சிக்கன், அப்போலோ ஃபிஷ் இல்லை, அப்போலோ ஃபிஷ்ஷுன்னு ஒன்று கொடுப்பான். அது இங்கே கிடைக்கிறதில்ல. அது வந்து சில ரெஸ்டாரண்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அவன் வாயின் வார்த்தையில் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் எது லைக் பண்ணி சாப்பிடுவனும். நான் போனால் சில டைமில் நானும் அம்மா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் ஒருத்தவங்க சாப்பாடு சாப்பிட எல்லாம் பிரியாணி தான் வாங்குறான். அது பார்த்து சரி
என் வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை, நான் விரும்புகிற ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாக காற்றுக்கொண்டேன். எனக்கு ஆகாரம் பிடிக்கும், எனக்கு பிரியாணி பிடிக்கும், எனக்கு சில்லி சிக்கன் பிடிக்கும், சிக்கன் போன்லெஸ் பிடிக்கும், எல்லாம் பிடிக்குங்க. ஆனால் அதை பார்க்கணும் கற்பனை எனக்கு அதிகமாக பிடிக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்திய வேதம் எனக்கு உண்டு, சத்ருவை ஜெயிக்கும் பலனும் உண்டு. சத்திய வேதம் எனக்கு உண்டு, சத்ருவை ஜெயிக்கும் பலனும் உண்டு. பொக்கிஷ தெய்வம் இயேசுவையே, பொக்கிஷ தெய்வம் இயேசுவையே, உலகம் எங்கும் சுமந்திடுவேன். ஷாலோம் 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 ஜெருஷலேம், ஓ ஷாலோம் 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 ஜெருஷலேம். எருசலேமின் அலங்கம் என் உள்ளத்தில், எரிகோவின் அலங்கம் என் வாழ்க்கையில். எருசலேமின் அலங்கம் என் உள்ளத்தில், எரிகோவின் அலங்கம் என் வாழ்க்கையில். பாடுவே என் பரமனை, நாடுவே என் நாதனை, பாடுவே என் பரமனை, நாடுவே என் நாதனை. ஷாலோம் 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 ஜெருஷலேம், ஓ ஷாலோம் 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 ஜெருஷலேம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். என் மனம் இல்லைம்மா கண்ணா, மௌனமா மனமாக இருக்கு. ஆமாம், சாரி, கரெக்டு தான். நான் தான் மௌனமாக படித்த பொழுது. ஒரே மனமாக இருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறான்னு தெரியல, பட் ஹீ இஸ் யூனிக் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து ஹூ கேன் மேக் ஹிம் சேஞ்ச், யார் அவரை மாற்ற முடியும் கேட்குறான். அவர் ஒரு டைம் வச்சுருக்காரு. அவரோ எப்படி இருக்கிறாரோ ஒரே மனமாக இருக்கார். என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதாங்க செய்கிறார். அவரோ என்னவா இருக்கிறாரு, ஒரே மனமாக இருக்கிறார், மாற்றவே மாட்டாரு. அவரை திருப்பத்தக்கவன் யார் அப்படி கேட்குறான். அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவர் என்ன டிசைட் பண்ணுறோம் அதாங்க நடக்கும். சொல்லுங்க, அவர் சித்தம் தான் நடக்கும். ஏன் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடமானால் நீங்கள் முடி செய்யலைன்னா விட்டுணும் அவர் கையில். அவரே விட்டு என்ன மிஞ்சி பண்ண கொஞ்ச நேரம் அவர் சிலுவை தூக்கிட்டு போக போகிறாரு, அடி வாங்க போகிறாரு, மறிக்க போகிறாரு. ஆனால் உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறார், சிங்காசனத்தில் உட்கார போகிறார். ஆயிரமான ஆட்களை கர்த்தர் அவரே வழி சத்திய ஜீவனமாக இருக்கிறார். அவர் என்னென்ன தன் முன் வைத்திருந்த பாடுகளை அவமானமா எண்ணாமல் சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. வாங்க வாங்க உள்ளவா உள்ளவா, நீ எப்பவுமே லேட்டு கேசு வா. ஹல்லேலூயா, ஆண்டவர் தேவன். அப்போ அவரோ என்றால் சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். பியூட்டிஃபுல்லான வசனம். எனக்கு குறித்திருப்பதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருப்பதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு ஒன்று குறித்து வச்சுருக்காரு. அவர் எல்லாமே, அவர் தீமைக்கல்ல எல்லாம் நன்மையாக வைப்பார். சொல்லுங்கள், அவர் தீமைக்கல்ல எல்லாத்தையும் நன்மையாய் செய்வார். எசேக்கியேலுக்கு பயங்கரமான ஆண்டு எத்தனை நாள் செத்து போய்டுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஆண்டோடைய சமுத்திரம் போய் கதறி அழறான். எசேக்கியேல் ராஜா இல்லையா, படிக்கிறதுக்கு டைம் இல்லை. 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது 1ஆம் வசனம் பாருங்க. 20ஆம் 2 ராஜாக்கள் 20:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லிட்டான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, ஆம் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். கர்த்தர் உன்னை சுகப்படுத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை வியாதி இருந்தாலும் உன்னை சுகப்படுத்துகிற தேவனோடு விடுகிறார். அவர் நெறிகளை விட்டு விடாதே, அவரை உறுதியாய் பெற்றுக்கொள், நீ சோதனைக்கு பின் பொன்னாக விளங்குவாய். இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அருமையான பாடங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை பேதுரு 3 முறை மறுதளிச்சிட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா பேதுருவே. அவனுக்கு பாடு வருது. ஆண்டவர் பிடிச்சிட்டு போயிடுறாங்க.
அவன் பிடிச்சிட்டு போகும்போது அவனுக்கு கல்யாணம் ஆகிடுது. ஆண்டவருக்கு நினச்சி பார்த்துப்பான், இவருக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பொண்டாட்டிலாம் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறது? அவன் சொல்கிறான், ஒரு முறை இல்லை 3 முறை மறுதளிச்சிட்றான். மறுதளித்த உடனே அப்புறம் ஆண்டவர் உயிர் தெழுந்து வந்து அவனோட பேசுவார் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். அவர் போயிட்டார்றான்னு நினச்சிக்கிட்டான். முடிஞ்சு போச்சு ஒரு கதை நினச்சிக்கிட்டான். கூட தான் இருக்கிறான். இருந்தாலும் அந்த பாடு அவனால் தாங்கிக்கிறதுக்கு சக்தி இல்லை. பாடுகளை அடிக்கிற அடியெல்லாம் பார்க்குறான், தூரத்துலேருந்து பார்க்குறான், செம்ம அடி அடிக்கிறாங்க போட்டு மாறிலாம் அடிக்கிறதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ நம்மளையும் பிடிச்ச இப்படி தான் அடிப்பானுங்க, பெட் எடுத்துருவானுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாடை தாங்க முடியல. உடனே என்ன பண்ணுறான், அவன் வந்து மறுதளிச்சிட்றான். 1 இல்லை 2 இல்லை 3 முறை ஆண்டவர் முன்னாடியே சொல்லிடுறாரு. இதெல்லாம் நடக்க நமக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்காரு, சொல்லிடுறாரு. இருந்தாலும் தாங்க முடியல. இருந்தாலும் தாங்க முடியல. நான் இந்த ஊசி போடும்பொழுது அம்மா அடிக்கடி கேட்பாங்க, வலிச்சுதா? வலிக்கவே இல்லையே. உனக்கு வலிச்சது, என் வலிச்சதுன்னுவார். நான் வலிச்சாலும் வலிக்கலை என்று நான் நினச்சிக்கொள்வேன். அதுபோல் அந்த அந்த வலிகளை தாங்குகிற பலன் நமக்கு. நாம் போய் உட்காரும் போது ஊசி போடும்போது அதை வந்து என்ன பண்ணுவோம், அப்படி 2 முறை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சின்ன வயசில் அது மாதிரி ஒரு பழக்கம் பாருங்கள். இந்த ஊசி போடும்போது ஊசியை பார்க்குறது, எப்படா குத்துறாங்க, அப்படியே குத்தும்போது அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் அது மாதிரி பழகி போச்சு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து பயமே போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அதெல்லாம். அப்படி அந்த வலி நமக்கு தெரியாது, நீங்கள் கிட்டே எடுத்துகிட்டு வர மாட்டான். அந்த ட்ரெயிலில் எடுத்துகிட்டு இன்னும் குத்தவே இல்லைம்மா. சில பேர் குத்துறதுக்கு முன்னாடியே கத்தும். நர்ஸ் குத்தவே ஆரம்பிக்கல, ஓடு கத்துறேன். இல்லை எனக்கு ஊசினா பயம். சரி ரைட். அவன் சொல்கிறான், ஆடுகளை அழுதுறான், ஆண்டவரே மன்னிச்சுங்க ஆண்டவரே, இந்த பாடு என்னால் தாங்க முடியல, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை நான் மறுதலிச்சிட்டேன் 3 முறை. திரும்ப நேசிப்பாயா, நிஜமாக நேசிச்சுன்னா என் கூட நிற்பாயா ஆண்டவரே. அவன் தான் கடைசியில் ரத்த சாட்சியாகி மறிக்கிறார். சில சமயத்தில் பாடுகள் நம்மை, இந்த பாடுகளில் தேவன் நம்மை உருவாக்குறார். அவன் ஒரு பொண்ணாக விளங்குகிறான். இதான் பவுல் அழகாக யோபு எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுகிறான். ஹல்லேலூயா, நான் சோதித்த பெண் பொண்ணாக விளங்குவேன். ஹல்லேலூயா. சோதனை சமயத்தில் வரும்பொழுது இந்த சோதனையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு, ஆனாலும் தேவன் கைவிட மாட்டார். தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள. 3வது காரியத்தை பார்க்கணுமா? 3வது காரியம் பிளான் ஆஃப் சப்மிஷன். அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். சரி, ரோமன் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமன் 13:1 பாருங்க. ரோமன் 13:1 பாருங்க. மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சிஎம் இருக்கிறாரா, பிஎம் இருக்கிறாரா, ஒரு போலீஸ்காரன் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறான், நீங்கள் வந்து மோட்டார் சைக்கிளில் போகிறீங்க இல்லை காரில் போகிறீங்க, ரெட்டு உழுதவொடனே என்ன பண்ணணும், மரியாதையாக நிறுத்தின. என்ன தெரியாதா, எங்கள் அப்பாவை தெரியுமா, எங்கள் தாத்தாவை தெரியுமா, நான் என்ன பரமனை தெரியுமா, அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத்தருகிறார். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. ரொம்ப அழகா எழுதுறாரு. அந்த அதிகாரத்தை நான் அவனுக்கு கொடுத்துட்றாரு. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தை நான் அவனுக்கு ஏற்படுத்தினேன். அந்த அதிகாரத்தை நான் அவனுக்கு ஏற்படுத்தினேன். உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒருத்தர் சிஎம் ஆனாலும் பிஎம் ஆனாலும் ஒரு கவுன்சிலர் ஆனாலும் யார் ஆனாலும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே என்ன அர்த்தம்னா, தேவன் இல்லாமல் எதுவுமே ஏற்படுத்த முடியாது. சூரிய சந்திர நட்சத்திரங்கள்லேருந்து மரம் செடி கொடிகள்லேருந்து மிருகங்கள்லேருந்து ஒரு சின்ன பூச்சியிலேருந்து தேவன் உருவாக்கி வைக்கிறான். அதுபோல் ஒரு பொசிஷனையும் கடவுள் தான் கொடுக்கிறார் என்பதை அந்த அருமையான ரோமருக்கு அவன் எழுதுகிறான். ரோமர்கள் தான் வந்து அதனால் ஆட்சி பண்ணுறாங்க. இந்த பவுல் அவளை தான் அனுபவித்து அவன் அடிக்கும்போது அவனால் எழுத்து நிற்க முடியும். நான் என்னடா செய்வேன்னு கேட்க முடியும். ஆனால் அவன் எழுதலாம். அப்படி எழுத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அதிகாரத்தை அவனுக்கு தானே கர்த்தர் கொடுத்துருக்காரு. நான் பாடு சகிக்கணும்னு சொல்லி நான் கீழ்ப்படியணும்னு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்குறேன். எப்படி எடுத்துக்கிறான், பாசிட்டிவாக எடுத்துக்கிறான் பாருங்க. ஒரு ஆள் ஒருத்தனை அடித்தாங்கன்னா, ஒரு தவறு செய்தான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தப்பு பண்ணுறான்னா, அந்த டீச்சர் அடிக்கும் பொழுது ஒருத்தவன் எழுத்து நிற்பான், மொத்தமாக ஏற்றிருப்பான். ஒரு 4 அடி அடிக்கிறாரு. 4 அடி அடித்தோடனே அவன் என்ன பண்ணுவான், அப்படின்னு முறைப்பான். ஃபாதர் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கட்டாயம் முறைப்பான்ல, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கட்டாயம் முறைப்பான். சில பேர் நினைப்பான், நான் தப்பு செஞ்சேன், ஃபாதர் என்ன அடித்தார். ஃபாதர்னா நான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சுதான் சொல்கிறேன். ஃபாதர் இந்த பிரின்சிபல் என்ன அடித்தார் அப்படின்னு நான் அடி வாங்கியிருக்கேன். அப்படியே போய்ட்டு லீவ் போட்டேன். அப்படி ஜொரம் அடிக்குதுன்னு 5 நாள் லீவ் போட்டேன். இவர் தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார்.
அவர் மனசு சரியில்லை, அவருக்கு தெரியும் நான் தப்பு செய்யலைன்னு தெரியும். அந்த ரேடியோ வாங்கி வச்சுக்கிட்டார். நேராக வீட்டுக்கு வந்துட்டார். ஏன் வரல பையன் வரலன்ட்டு. எங்கள் அப்பா நீங்கள் ரொம்ப அடிச்சிக்கலாம், அதனால அவன் வரமாட்டான்றான் 5 நாள்னு. நான் சொன்னேன், அப்பா ஸ்கூலுக்கு வரமாட்டேன் சொல்லுப்பாடினேன். நானா உதச்சி நான் தான்டான்னு போனேன். அதுக்கப்புறம் உட்கார வச்சு வேறு நல்லதான் நான் செஞ்சேன், ஏன் உங்களெலாம் சேர்ற, கெட்ட பசங்களோட ஏன் சேர்ற அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணி எங்கள் வீட்டில் அப்படி சாப்பிட்டுட்டு ஃபாதர் வீட்டு போனார். அதுபோல் சில சமயத்தில் கண்டிப்பு மிக அவசியம். அதில் நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அவன் செய்கிறான்னு நம்ம திரும்ப செய்யக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டு நம்ம என்கரேஜ் பண்ணால் கூட செய்யக்கூடாது. பெரிய பாடத்தை அன்றைக்கி எனக்கு கற்றுக் கொடுத்தார். சின்ன வயசில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தா. அதுபோல் ஆண்டவர் நீங்கள் எந்த தூண்டுதல் பேரையும் நம்ம செய்யக்கூடாது. எதுக்கு போயிடுங்கன்னா கர்த்தர் சில காரியங்களை 2ஆம் வசனம் போயிடுங்க. 2ஆம் வசனம், ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன், அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து. இப்போ அந்த ஃபாதரை நான் ஏற்றுட்டு இருக்கலாம், வாதியாரை எழுத்துட்டு இருக்கலாம், ஆனால் என்ன பண்ண மாட்டோம், எதிர்த்து நிற்கிறவன் என்ன பண்ணுறான், அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன். அவருக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்து, அவருக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து, எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்போ தேவனுடைய நியமத்துக்குன்னா ஆர்டினன்ஸ் ஆஃப் காட்னு போடப்பட்டிருக்கான். ஆண்டவர் அவனை நியமித்த அந்த காரியத்தை நீ என்ன பண்ற, அதிகமாக நீ என்ற மதிக்கவில்லை என்பதை கர்த்தர் கற்றுக்கூட. அப்படி எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார். அவங்களுக்கு தாங்களே ஆக்கினையை, நான் அதோட நம்ம ஃபாதர் அடிச்சார், எல்லாரும் மட்டும் அவமானப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிறாருன்னு சொல்லி நான் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்து நான் வீட்டிலே இருந்திருந்தேன்னா நான் அடுத்தது என்ன பண்ணுவேன், 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன், காலேஜ் போயிருக்க மாட்டேன், இத்தனை டிகிரி முடிச்சிருக்க மாட்டேன் இல்லையா, எத்தனை டிகிரி முடிச்சிருக்க மாட்டேன், அதில் டிகிரி, இப்போ இதில் டிகிரி, டாக்டரா, டிவினிட்டி எல்லாம் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம தேவன் சில காரியங்களை கீழ்ப்படிய பண்ணுகிற. சொல்லுங்கள், சில காரியங்களை கர்த்தர் என்னை கீழ்ப்படிய பண்ணுகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. திறப்பின் வாசல் எனக்கு உண்டு, திறப்பில் நிற்கும் மனிதன் உண்டு, திறப்பின் வாசல் எனக்கு உண்டு, திறப்பில் நிற்கும் மனிதன் உண்டு, திரளாய் நிற்கும் மனிதர்களை, திரளாய் நிற்கும் மனிதர்களை பிரிந்து நானும் சேர்த்திடுவேன். ஷாலோம் 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 ஷாலோம், ஓ ஷாலோம் 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 ஷாலோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு அருமையான வசனம் பாருங்கள், டியூட்ரானமி உபாகமம் 17:12 வாசிங்க. 17:12 வாசிங்க. அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாருடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கேளாமல். இங்க பாருங்க, ஆண்டவர் சபையினுடைய சட்டத்திட்டங்களை இப்போ கொடுக்குறாரு. ஒரு சாதாரணமான ஆட்கள் சொல்லிட்டாரு, ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஆளுகளுக்கு, ஒரு போலீஸ்காரனோ, ஒரு இன்ஸ்பெக்டரோ, ஒரு கமிஷனரோ, ஒரு சிஎம்ஓ, ஒரு கவுன்சிலோ, அவர்களுக்கு நீர் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். உலகத்துக்கு எப்படி கீழ்ப்படிய, அதே போல சபைக்கு எப்படி கீழ்ப்படியணும் என்பதையும் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் வச்சிருக்கிறார். பாருங்க என்ன வச்சிருக்காரு பாருங்க. அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனும். யார் உங்களுக்கு ஆராதனை செய்கிறோம், யார் உங்களுக்கு பாஸ்டராக இருக்காரோ, யார் உங்களுக்கு தேவனுடைய வசனங்களை போதிக்கிறாரோ, யார் உங்களுக்கு கம்யூனியன் கொடுக்குறாங்களோ அவர்களுடைய சொல்லை கேட்க வேண்டும். அவருடைய சொல்லை கேட்க. பாருங்க, நிற்கிற ஆசாருடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும், நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால், ஒருவன் இடும்பு செய்தால், இடும்பு செய்தவங்க நல்லா தெரியுமா இல்ல, இடும்பு செய்தால் அவன் சாக கடவன், அவன் சாக கடவன். பயங்கர. அங்கே கீழ்ப்படுத்துவா மட்டும் போனார். இவன் கீழ்ப்படுனா ஒரு சபையுடைய விசுவாசி பாஸ்டருடைய பேச்சை கேட்கலாம், அவன் உயிரோடு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கா பாருங்க. அப்போது ஒரு சாதாரண மனுஷனை பார்க்கலாம், கர்த்தர் சில காரியங்களில் மிக மிக கவனமுள்ளவராக இருக்கின்றார். ஒரு பாஸ்டர் சொன்னால் அந்த பாஸ்டருடைய வார்த்தைக்கு, ஆசாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட கீழ்ப்படைய ஆள் வேணவே வேணாம், சொசைட்டிக்கு வேணான்றார். இது ரொம்ப பயங்கரமான வார்த்தைகளை பழைய ஏற்பாடு நாட்களில் கொடுத்து. அப்போது ஆரோனுக்கு விரோதமாக ஒருத்தவனாலும் எழும்ப முடியவில்லை, மோசேக்கு விரோதமாக எழும்பின அத்தனை பேரும் சாக அப்படி செத்துறான் பாருங்க. அவன் என்ன பண்ணுறான், மோசேக்கு தான் பேச தெரியுமா, ஆரோனுக்கு தான் பேச தெரியுமா, எங்களுக்கு தெரியாத கடவுள் எங்கூட இருக்கின்றாங்க. அப்போது கோகாத்தின் புத்திரர்லாம் என்ன பண்ணுறாங்க,
ஏன் பண்ணிக்கிறாங்க? பூமியை பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் சமாதி ஆகிடுறார், ஒரே நாளில் முடிஞ்சிடுறார். அந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியம். ஒரு ஆசாரியனை கர்த்தர் எப்படி பெறாரு? தான் அங்கே நிற்பதை போல உணர்கிறார். ஆசாரியன் யாரு? மவுத் பீஸ் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவன், தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறவன். ஒரு பாஸ்டர் யாரு? அவருடைய வந்து ஊழியத்தை செய்கிறவன், அவர்களை மதிக்க வேண்டும் என்று கர்த்தரை விளக்க கடுவாய். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விளக்க கடவாய். இப்படியே தீமை ஒரு ஆளை சாகடிச்சுனா இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு பயம் வந்துடும். ஒரு ஆள் யார் இடும்பு செய்கிறானோ, பிரச்சனை பண்ணுறானோ, எதிர்த்து இருக்கிறானோ, அவனை நீ சாகடிச்சிரு, எல்லாரும் தெரிஞ்சிருவான். அல்லேலூயா. இப்போ குழந்தைங்க தப்பு செய்யும்போது என்ன செய்வாங்க? குழந்தைங்க சாப்பிட சொல்லுங்க, அப்பா ஒரு 2 அரை விட்டா குழந்தை சாப்பிடும் பாரு, அது மாதிரி கதை. ஊட்டி ஊட்டி பார்ப்பாங்க, குழந்தை சாப்பிடாது. 2 அரை என்ன பண்ணுவாங்க? அப்படி கண்ணடிச்சு அவங்க அம்மா ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க? கண்ணடிச்சு சும்மா பண்ணிட்டு சேர்த்து அடிச்சிட வேண்டியது. அது பயந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டோம், அது சாப்பிடும். அந்த மாதிரி கதை இது. இப்போ ஒரு ஆளை அடித்தா என்ன நடக்குது? அவன் தெரிஞ்சிடுறான். ஒரு ஆள் அடித்தா தெரிஞ்சிடும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக அந்த இஸ்ரவேலர்களை தேவன் கர்த்தர் கண்காணிக்கிறார். சபை என்பது தேவனுடைய திட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதில் தேவன் கவனமுள்ளவராக இருக்கிறார். அப்படி தான் அந்த சபையை எடுத்துகிட்டு கொண்டு போக முடியும். அப்படி தான் கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். அவன் பிரச்சனை பண்ணான்னா அவன் வச்ச ஆரோனை ஊழித்து விட்டு ஓடுருவான், மோசை ஊழித்துட்டு ஓடுருவான். பிறகு கானானுக்குள் தேவ திட்டம் நிறைவேறாது. இப்போ தேவ தரிசனம் அந்த போதகருக்கு தேவன் கொடுக்கும் பொழுது அந்த சபை அந்த போதகரோடு போனாதான் அந்த தேவ தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். நம்ம சர்ச்சு இவ்வளோ பிரச்சனையாகி போச்சு. நிறைய பேர் நம்ம சபையை விட்டு போயிட்டாங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் இருக்கிறவங்க கர்த்தருடைய கானானை சுதந்திரிப்பாங்க. யார் இந்த பாடுகளில் நிற்கிறீங்களோ, சில பேர் வீட்டுக்கு முன்னாடி மாதிரி என்னால் அம்மாலையும் வந்து ஹவுஸ் விசிட்டிங் பண்ண முடியல, அது நான் ரொம்ப வெக்கப்படுறேன். ஒன்று ஏஜ் ப்ராப்ளம், இன்னொன்று உங்கள் வீடு 2வது 3வது மாடியில் வச்சுருக்கீங்க. எனக்காக நீங்கள் லிஃப்ட் போட போகிறது கிடையாது. பாஸ்ட் வராரு அப்படின்னு ஒரு லிஃப்ட் போட்டுருக்கீங்களா? இல்லை, எங்களால் எங்கள் டாக்டர் என்ன சொன்ன, எனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனே டாக்டர் சொல்லலை, நீங்கள் படிக்கட்டு ஏறக்கூடாது. எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? சீஃப் டாக்டர், அப்போலோட சீஃப் டாக்டர் கொடுத்த ப்ரொசஸ் இது என்ன தெரியுமா? நீங்கள் படிக்கட்டு ஏறக்கூடாது, 2வது முழங்கால் போடக்கூடாது. கரெக்டாக சொல்கிறாங்க. நான் முழங்கால் போட்டு தான் ஜெயிப்பேன். கீழே உட்காரக்கூடாது, கீழே உட்காந்தா தரையில் உட்காந்தா கீழே தரையில் உட்காரக்கூடாது. எது இதெல்லாம் அவன் வந்து டாக்டர் சொல்கிறாரோ நான் ஆப்போசிட் தான் இன்னும் செஞ்சிட்ருக்கிறேன். அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, நீங்கள் டாக்டர் படிக்கட்டு வேகமாக ஏறாதீங்கன்னு சொல்ல, நான் வேகமாக தான் ஏறுவேன். ஸ்லோவாக போக சொல்லி பின்னாடி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். ஆனால் அதுக்காக ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அது நடந்ததை பற்றி ஆண்டவர் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அதுபோல் தீமையை விளக்கணும். சொல்லுங்கள், தீமையை விளக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படணும். நீங்கள் நான் உங்களுக்காக ரொம்ப அதிகமாக நான் கண்ணீர் விட்டு அழறேன், என் சபைக்காக அழறேன். எவ்வளோ கோடி கொடுத்தீங்களே, ஒரு சர்ச்சு ஒரு 2 கிரவுண்டு கூட வாங்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. என்ன மனசில் ஏமாத்தேன். எத்தனை கோடி சம்பாதிச்சேன். நான் ட்ராவல் பண்ண பணத்தில் இங்கே 1 ஏக்கர் வாங்கலாம். 54 நாடுகளுக்கு ட்ராவல் பண்ண நானும் அம்மாவும் போன ஹோட்டல்ஸ் இதெல்லாம் பார்த்தா அதுலேருந்து ஒரு ஏக்கரே இங்கே வாங்கலாம். அவ்வளோ பணங்கள். ஒரு சர்ச்சு ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வேதனை. நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். நேற்று நான் தூத்துக்குடியிலேருந்து வரும்பொழுது அப்படியே ஃப்ளைட்டில் அப்படியே வச்சுட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணேன். ஃப்ளைட்டு இறங்குறது கூட எனக்கு தெரியல. எல்லோரும் ஷீட் பெல்ட்டை போட்டு சார் வந்துடுச்சுன்னு சொல்கிறது, நான் அப்படியே ப்ரே பண்ண வந்து அப்படியே எல்லாம் போயிட்டுருக்காங்க. டகால் என்ன நினச்சின்னு தெரில, அந்த காரிடாரில் அப்படியே முழங்கால் போட்டு ஆண்டு விட்டு ஜெபிச்சேன். ஆண்டவரே, என் சபையினுடைய அடுத்த கட்டம் என்ன, அடுத்த காரியம் என்ன? எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு போதும் இருக்கிறது. சபையினுடைய தரிசனம் திட்டம், அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் போட்டு நான் கிளம்ப வந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் பிசாசு சொல்கிறான், உனக்கு என்ன குறைச்சல், ஏன் சபைக்காக வாழற? அந்த சபையை ஆண்டவர் தேவன் தன் உயிரையே கொடுத்து சபையை உருவாக்கினார். நான் உயிரை கொடுக்கல, அட்லீஸ்ட் என்னுடைய நேரத்தை, என்னுடைய தாளந்துகளை தேவனை கொடுத்து சபையை உருவாக்க தேவன் அழைத்திருக்கிறான். நீங்கள் ஒவ்வொருவரும் பேர் பெற்றவர்கள். உங்களுக்கு இப்போ தெரியாது அதோட ஆசீர்வாதம், பின்னாடி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இயேசுவை
அவங்க வாரினால் அடிக்கும் பொழுது, முள்முடி சூட்டப்படும் பொழுது, சிலுவைக்கு அழைத்து செல்லும்போது எல்லாம் பார்த்து பரியாசம் பண்ணாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்டு என்ன பாடுபட்டோம். அதே போல் ஹிட்லர் இன்ஜெக்ஷன் 60 லட்சம் பேரை கொண்டான். 60 லட்சம் பேரை இன்ஜெக்ஷன் போட்டு, எலிக்கு போடுற இன்ஜெக்ஷனை போட்டு மூஞ்செல்லாம் மாறி போய் பாருங்கள், பிக்சரை போய் பாருங்கள். எல்லாம் அநியாயமாக அவ்வளோ பெரிய சாபம் வந்துச்சு. நம்ம விட்டு ஓடி போகிறவங்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இந்த சபை தேவனுடையது. இந்த சபையில் தேவன் யோபுவை போல அநேக பாடுகளை அனுமதித்தார். நான் வரும்பொழுதெல்லாம் என் மனசு எழுது, இந்த இடத்துல தான் நிறுத்தம். ஒரு நாள் இதெல்லாம் என் பிள்ளைங்க வந்து ஒரு நாள் மழையில் நிற்கக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய காரிடாரை கட்ட வச்சோம், எல்லாம் பண்ணோம். ஏன் ஆண்டவரே? நான் ஆண்டவர் சொல்லார், என்னோடு கூட நில், உனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பேன். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு எதை குறித்தாரோ அவர் நிறைவேற்றுவார். அதுதான் கர்த்தர் மேலே வச்சிருக்கிறார். இப்படி இஸ்ரவேலை தீமையை விளக்கக்கூடும். சீக்கிரமாக போயிடலாமா? பாருங்கள், கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டாலும் பரவாயில்ல, லீவு தானே. நீங்கள் 1 பேதுரு 2:13-17 வாசிங்க. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். பேதுரு எழுதுகிறான், மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் பேதுரு நிமித்தம் கட்டளை நிமித்தம் கீழ்ப்படியுங்களே. சரிம்மா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கு ஆனாலும் சரியா சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கு. சில பேர் கீழ்ப்படியும் பொழுது அவனுடைய புத்தியீனத்தை ஒரு நாள் அவன் புரிந்து கொள்வான்னு கர்த்தர் சொல்றாரு. வாசிங்க. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். தேவனுக்கு அடிமை. கீழ்ப்படிகிறது தேவனுக்கு அடிமை. அல்லேலூயா. நீ அவனுக்கு அடிமை நினைச்சுக்காத, நான் பயந்து போயிட்டா நினைச்சுக்காத, நான் பயந்து போட்டு அவன் நினைச்சு அதை பற்றி கவலைப்படாத. நீ தேவனுக்கு அடிமையாக இருக்கிறார். தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்று சொல்றாரு. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். சகோதரத்தில் அன்பு கூறுங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்க. ஒரு பெரிய பணக்காரர் ஒரு காரில் வராரு, அவரை பார்த்து பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படி சொல்லாதீங்க. அல்ல வந்து வேறு அப்படி சொல்லக்கூடாது. அல்ல, அந்த பணக்காரனுக்கு என்ன கனத்தை கொடுக்குறியோ அந்த ஏழைக்கு அந்த கனத்தை கொடு. இதாங்க பைபிள். இதுதாங்க பைபிள். அல்லேலூயா. இதுதான் பைபிள். ஒரு ஏழை வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு புடவை எடுக்கிறது கூட தகுதி இல்லாதவங்களை அதை விட அதிகமாக கனம் பண்ணுங்க. பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரியா, அவங்ககிட்ட அன்பு கடன் பண்ணுங்கள், அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். தேவன் பார்க்கறாருன்னு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டங்கள், தேவனுடைய தயவுகள் நம்ம மேலே கர்த்தர் வச்சிருக்கிறோம். சரி, 4வது பாயிண்ட் போயிடலாமா? முடிச்சிடலாம். பிளான் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். குயிக்காக போயிடலாம். 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15 இல்லைம்மா, யோவான் 15:16. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. பாருங்க, கடைசியான காரியம் கர்த்தர் எதற்காக நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். பிளான் ஆஃப் ப்ரிப்பரேஷன். தேவன் எந்த ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எத்தனை பேர் யாருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தவங்களும் இயேசுவை ஆண்டவர், நீங்கள் நம்ம தெரிந்து கொள்ளாத இயேசுவை கர்த்தர் நமக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ள இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, என் நாமத்தினால, இயேசுவை நாம, இயேசு தான் பாடுபட்டவர், இயேசு தான் சிலுவையில் அறையோட, இயேசு தான் மரித்து உயிரோடு கூட எழும்பினவர். என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஏன் உங்களை நான் ரட்சித்தேன்? ஏன் உங்களை நான் வேறு பிரித்தேன்? ஏன் உங்களை விசுவாசி ஆக்கினேன்? ஏன் உங்களுடைய தேவனுடைய பிள்ளையை ஆக்கினேன்னா நீங்கள் கனி கொடுக்கும்படியாய். அல்லேலூயா. அப்போ எதுக்காக ஒன்று ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுறார்? முதல்ல காரியம் என்ன வாசிச்சோம்மா? ரட்சிக்கப்படுறோம். ரெண்டாவது என்ன பண்ண? பிளான் ஆஃப் சால்வேஷன். ரெண்டாவது என்ன பண்ணுறோம்? பாடுகளை படுறோம். ஆண்டவருக்கு நம்ம கடைசியில் நிற்கும்போது நம்ம பொண்ணாக பிரகாசமாக மாற்றுறாரு. மூணாவது கீழ்ப்படுகிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளோயாங்க பாடுபட்டு நிற்கணும் அண்ணா. உங்களுடைய இப்போ நான் இவ்வளோ பாடு பண்ணுறதுனால உங்களுக்கு அதை கற்றுத்தருக்கிறேன். உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து, பாஸ்டருக்கு இவ்வளோ பாடா,
இவ்வளோ காரியங்கள் பாட்டார் ஆண்டவர். நான் ஒன்று பண்ண ஆண்டவரை பார்க்குறேன். ஆண்டவர் ஐயோ என்னோட ஆண்டவர் அதிகம் பாடுபட்டிருக்காரு. எவர் சிலுவையில் அடிச்சிருக்காங்க, முள்முடி சுட்டிருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க, பேதுரு இப்படி தலைக்கிற இவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. இப்போ எனக்கு மேலே இருக்கவங்களும் நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு திட்டத்தை நம்ம மூலமாக கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அது வாசனம் பாருங்கள், ஆண்டு ஆயத்த திட்டம், பிளான் ஆஃப் ப்ரிப்பரேஷன். என்னென்னா நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். நல்ல அருமையான வாசனம் கடைசி பாருங்கள், நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும். நீங்கள் போய் எப்படி ரட்சிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்படி ரட்சிக்கப்படும் அதே போல் அநேக ரட்சிப்புகள் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது அந்த கனியை நீங்கள் புசித்து கொண்டிருக்கிறீர்கள். யாரோ ஒருத்தவங்க கனி கொடுத்தாங்க, அந்த கனியை நீங்கள் சுவைச்சிங்க, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இப்போ உங்கள் மூலிமா உங்களுடைய கனியை மற்றவர்கள் ருசிக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் பிரேயர் செல் எடுக்கணும், சுவிசேஷம் சொல்லணும், எங்கே வேலை செய்யுமோ அங்கே இயேசுவை அறிவிக்க வேண்டும். இயேசுவை அறிவிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே முன்ன மாதிரி எனக்கு வாய்ஸ் விசிங் போக முடியல, எல்லாத்துக்கும் இப்போ பாஸ்டருங்க பார்த்தா ரொம்ப சில இடத்துல போய் தான் ஆகணுன்றப்போ நான் அம்மாவும் எப்படியே போகிறோம், முடிஞ்ச வரையிலையும் நாங்கள் போகிறோம். ஆனாலும் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் அன்னைக்கு நான் போய் ஜெபிச்ச போது என்ன அற்புதம் நடந்தோ அதே அற்புதம் நடக்கணும். நீர் சமீபத்துக்கு மாத்திரமில்லை தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவர். தேவன் அதோட அதிகமாகவே அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் சில பேர் நீங்கள் வியாதியாக இருக்காங்க, பாஸ்டர்கிட்ட பார்க்க வர, அந்த நாளில் பார்க்க வந்தார, இன்றைக்கி அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க. உங்கள் வாய் இருக்குதே, சாதாரண வாயில் நோறு. அல்லேலூயா. அன்றைக்கெல்லாம் வருவார் எங்கள் வீட்டுக்கு, இப்போல்லாம் வர்றதில்ல. ஆமாம், அன்னைக்கு ஊழியத்துக்கு 32 வயசு, இப்போ என்ன வயசு, எப்படி எவ்வளோ பாடு. அன்றைக்கி இருந்த கொஞ்சம் இப்போ அப்பாயின்மெண்ட்டு, இப்போது இப்போ இந்தியா 28 ஸ்டேட்டுக்கு நான் போகணும், ஒரு நாள் கூட ரெஸ்ட்டு கிடையாது. உங்களை நான் உருவாக்கிட்டேன், அடுத்தவங்களும் உருவாக்கணும்ல. மணிப்பூரில் அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. மணிப்பூரில் சொல்லிக்கும் போது அல்லேலூயா நமக்கு நைமாலும் இதர் நை அல்லேலூயான்றான். நான் சொன்னேன் அல்லேலூயா, நீ இனிமேல் ப்ரைஸில் சொல்லவே கூட, சினாட்டில் சேர்ந்துட்டு இனிமேல் ப்ரைஸில் மணிப்பூரில் நாய் கறி சாப்பிட்றவங்கக்கிட்ட சொன்னேன், நீ இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, ப்ரைஸ்லாம் சொல்ல, நீ ஒன்று ஷலம் சொல்லணும், அல்லேலூயான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு 10 முறை பரேட் எடுத்து சொல்லி கொடுத்தேன். மணிப்பூர் எல்லா இடத்துலையும், நாகாலாந்து, மணிப்பூர், எல்லாத்து கேங்டாக் எல்லா இடத்துலையும் பள்ளி கொடுத்தேன். இப்போ எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம போனவே அல்லேலூயான்னு கத்துறோம். சண்டிகரில் அல்லேலூயா அப்படின்வான். நான் சண்டிகர் போயிருக்கும்பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே என்ன பண்ணு 3 கிலோமீட்டருங்க டக்கு 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 அடிச்சுட்டு போகிறான். அவன் பார்க்குற டான்ஸ் வேறு. இல்லை எனக்கு அப்படி கை காலெலாம் உதறது, நம்மளும் ஆடணும் பொழுது, நம்ம ஆடின ஆள் தானே. ஆமாம், பயங்கரமான டான்ஸ் அப்படின்னா ஆடணும் போல இருக்கான். கையில் பைபிள் சும்மாருன்ற ஆண்டவர் ஆவியானார். ஆவியை அவித்து போடாது, ஆவியை அவன் ஆட்டு போகிறான், நீ ஆடாமல் ஒழுங்கா போ, நீ இப்போ பாஸ்டரு. ஆமாம், ஆவியில் கண்ட இடத்துல போடாதுன்னு ஒழுங்கா போய்ட்டு உட்காந்து, ஆனால் துடிக்குது. ஆமாம், அதுபோல் போய் என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். சொல்லுங்கள், கனி கொடுக்கணும். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு எதுக்கு ஆண்டவரை ரட்சித்தார்? சொல்லுங்கள், எதற்கு என்னை ரட்சித்தார்? எதுக்கு என்னை என்ன பண்ணார்? பாடுகளை சகிக்க வச்சார். எதுக்கு என்னை கீழ்ப்படிய வச்சார்? நான் கனி கொடுப்பதற்காக. நான் கனி கொடுக்கணும், நான் கனி கொடுக்கணும், நான் கனி கொடுக்கணும். என்னிலே கனியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நீ கனி கொடுக்கணும். சாப்பாடு நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டா சுகர் ஏறின்னு சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை கனி கொடுக்க முடியாது, கர்த்தரை வச்சுக்கிறார். நீங்கள் கனி கொடுக்க முடியாது, கனியிலே நிலைத்திருக்க முடியும். அந்த கனி கொடுக்கறதுல ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்களை நான் ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர். இப்போ 2 பாயிண்ட், ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மத்தேயு புஸ்தகம் 21 அதிகாரத்தில் 19 பார்க்கும்பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. ஒரு அத்தி மரத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அத்தி மரத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு அதில் என்ன பண்ணுறாரு, கனி இருக்கான்னு தேடுறார். அது கனி இருக்கான்னு தேடுறார். ஆனால் கனி இல்லை, வெறும் ஏழை தான் இருக்குது. சில பேருக்கு ஏழை தான் இருக்கும், கனியே இருக்காது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மனுஷன் இருப்பான், வேதம் வாசிக்க மாட்டான், ஜெபிக்க மாட்டார், வரும் பிறகு குத்துப்புள்ளி யார் மாதிரி உட்காந்துட்டு எழுந்து போடுவார்.
ஆனால் எப்படி இருக்கிறாரு? ஒரு விசுவாசினா அவர் வேதம் வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும், ஜெபிக்க வேண்டும். அநேகர் தேவராட்சி நீங்கள் வேதம் வாசித்தா தானே வேத வசனம் உங்கள் வாயிலேருந்து வரும். எல்லாம் பாட்டு தானே உங்களுக்கு ஒரு கெட்ட பாட்டு தான் வரும். அப்போது என்ன பண்ணுவோம்? வேதம் வாசிக்கும் போது எல்லாத்தையும் மாற்றுவார். என்ன இந்த வேத வசனங்களை அடிக்கடி கேட்கணும். பைபிள் ஸ்டடிக்கு வரணும், புதன்கிழமை மீட்டிங் வரணும். பார்க்கும்பொழுது கர்த்தர் என்ன பண்ணார்? நீங்கள் வேலைக்கு போங்க, தப்பு கிடையாது. எப்படி அந்த வேலையில் ஒதுக்கி வச்சுட்டு ஓடிவாங்க. நான் பிஸ்னஸ் பண்ணும்போது இதெல்லாம் அதிகமாக ஊழியம் பண்ணேன். அவ்வளோ கூட இப்போ நான் ஊழியம் பண்ணுறது இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவோம். எல்லாத்தையும் பைபிள் ஸ்டடியெல்லாம் ஒன்றுமே விட மாட்டேன். அதில் தான் நாளை செவ்வாய்க்கிழமை ஒரு இவர் லூகாஸ் சிபிஎம் பாஸ்டர் அவ்வளோ அருமையான பைபிள் ஸ்டடி, அவ்வளோ அருமையாக எடுப்பார் பைபிள் ஸ்டடி. அப்படியே உட்காந்து அப்படியே போயிட்டே இருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் லூகாஸோடைய பாஸ்டர், சிபிஎம் பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் இப்போ போவார் அவர். அந்த மாதிரி ஆண்டவர் அந்த வேத வசனங்களை செவ்வாய்க்கிழமை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே முடிச்சுட்டு அந்த வேலை முடிச்சுட்டு இங்கேருந்து போவோம். ஒரு சில சமயத்தில் அந்த வேத பைபிள் ஸ்டடிக்காக ஓடுவோம், போய் கேட்கணும், மதத்தை கற்றுக்கணுன்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குது. மற்ற நேரத்தெல்லாம் ஒதுக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் தானே, அதுக்கு ஓடி வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்படி அப்போ கனி கொடுக்கும். அப்போது கனி தர்றாது, இலை தான் இருக்குது, ஆனால் கனி இல்லை. இனி ஒரு கால் உன்னிடத்துல ஓ கனி தர வேண்டிய அத்திமரம் கனி கொடுக்காத பொழுது கர்த்தர் கோபப்படுகிறார். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விசுவாசி ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்தர் அபிஷேகித்து சபையில் அங்கமான விசுவாசி கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போ கனி கொடுக்காத போது கர்த்தர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. இனி உனக்கு கனி உண்டாகுது என்று சாபம் வந்து விடுகிறது. அப்படின்னா அவன் தேவ சமூகத்தை விட்டு அந்த ஆள் தேவ ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடுகிறான். தேவன் கொடுத்த தாளந்துகள், தேவன் கொடுத்த ஊழியத்தை ஒரு நாள் நம்ம அசட்டை பண்ணவே கூடாது. அல்லேலூயா. தேவன் நம்ம உயிரோடு இருக்கும் வரையிலும் கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், வேதவசத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கு தான் இந்த வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ தான் பரலோகம் போக முடியும். ஒரு நாள் திடீர்னு போக முடியாது. எல்லாத்தையும் கர்த்தர் செய்கிறார். கனி உண்டாக இருக்கின்றார். சீஷர்களை கண்டு அந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டு என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஐயோ, ஒரு வார்த்தை டக்குன்னு எல்லாம் நடந்து போகுது. இப்போ இந்த சாபம் வந்துட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்க எதுக்குன்னா நம்முடைய வாழ்க்கை சாபமாக மாறிடக்கூடாது. அப்புறம் 13ஆம் வசனம் பாருங்கள். லூக்கா 13 6ஆம் வசனத்தை வாசிங்க. 13மா லூக்கா 13:6 இதை முடிக்க போகிறேன். லூக்கா 13:6. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரம், இங்க பாருங்க, இங்க கொஞ்சம் கவனி பாருங்க. ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அங்க கனியை காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்தில் 3 வருஷமா இதுல கனியை தேடுறேன். எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரும் அது முக்கியமல்ல, கனி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ 3 வருஷமே அவர் பொறுமை இழந்து போயிடுறான் அந்த எஜமானர். 3 வருஷம் கனி தேடி வரல. நீங்கள் 30 வருஷம் வரீங்களா, 15 வருஷம் வரீங்களா? எத்தனை ஆத்துமாக்களை சபை கொண்டு வந்தீர்கள்? எத்தனை ஆத்துமா உங்களால் சபையை விட்டு போனார்கள்? ரெண்டுத்தையும் கவனிக்க வேண்டும். சரி, கவனிங்க. தோட்டக்காரன் நோக்கி, இந்த 3 வருஷமா இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. ஒன்றையும் குச் நஹி, हमको कुछ नहीं मालूम है, ஒன்றுமே இல்லை. ஏன் இல்லைதண்டி, ஒன்றுமே காணவில்லை. இதை வெட்டி போடு, இதை வெட்டி போடு. இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? நிலத்தையும் சபையை ஏன் கெடுக்குது? திராட்சை தோட்டம் என்பது சபை. அல்லேலூயா. அது அத்திமரமாய் கர்த்தர் உங்களை ஆற்றி இருக்கிறார். திராட்சை தோட்டம் எங்கு படுறதோ அங்கெல்லாம் கனி கொடுக்கிறது. அதுக்கு பெருமை கிடையாது, அது சாதாரணமான ஒரு திராட்சை கொடி. ஆனால் அத்திமரத்துக்கு ஒரு பெருமை இருக்குது, மதுரம் இருக்கிறது, உயரமானது, அழகழகான இலைகள் இருக்குது. பார்க்குறதுக்கு அத்திமரம் என்றாலே அது அவ்வளோ பெரிய பெருமை. சில பேருக்கு பெருமை இருக்கும். ஆனால் சின்ன திராட்சை கொடி கனி கொடுக்கிறது, நீ ஏன் கனியை கொடுக்கவில்லை என்பது கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறது. அதை வெட்டி போடு, நிலத்தை ஏன் கெடுக்கிறது சொல்றாரு. அப்ப பாஸ்டர் என்ன சொல்றாரு பாருங்க, தோட்டக்காரர் என்ன சொல்றாரு? அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும். அதற்கு அவன் அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இதான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அது வெட்டி போட்டுரு, அமிச்சிரு, வேஸ்ட் கேஸ், அது எதுக்கு வச்சிட்டு இருக்க சர்ச்சன்றாரு. நான் சொல்ல, அண்ணா ஆண்டவர், அண்ணா అన్నయ్య ఒక నిమిషం అయ్యా, ఒక నిమిషం దయచేయండి, ఒరే నిమిషం అన్నయ్య. ஆண்டவரே, மூத்த சகோதரர், ஆண்டவரே
இந்த கொஞ்ச நேரம் கொடுங்க ஆண்டவரே, இருந்துட்டு போகுது ஆண்டவரே, எவ்வளோ தப்பு பண்ணுறது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், எல்லாம் ஆண்டவரே இது பண்ணுறேன். ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயம் இருக்கட்டும் ஆண்டவரே, இதை சுற்றிலும் நான் கொத்தி மறுபடியும் பைபிள் ஸ்டடி கொடுக்குறேன், அப்புறம் என்ன பண்ணுறேன், சனிக்கிழமை பிறையை நடத்துகிறேன், அது பண்ணி இது பண்ணி எப்படியாவது கொத்தி எரு போட்டு தண்ணி கிண்ணியை ஊற்றி எப்படியாவது மறுபடியும் கனி கொடுக்க வைக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அதுதான் அந்த சப்ஜெக்ட். கனி கொடுத்தால் சரி, கனி அதுக்கு மேலே எனக்கு இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியல. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டா இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்ன நம்ம 2 பேரும் சேர்ந்து அனுப்பிச்சிடலாம். நான் மட்டும் தனியாக அனுப்ப மாட்டோம், நீர் நம்மளும் சேர்ந்து அனுப்பிச்சி விட்டுடலாம். ஏன்னா என் மேலே பழி வராதில்ல, அவன் ரொம்ப அழகாக சொல்கிறான், நம்ம 2 பேரும் சேர்ந்து அனுப்பிச்சிடலான்றான். 2 பேரும் சேர்ந்து வெட்டி போடலாம். இது பாருங்கள், நல்லா கவனிங்க. கடவுள் எதுக்காக உங்களை கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு? நீ கனி கொடுக்க முடியாது. எதுக்காக ரட்சிப்பு கொடுக்குறாரு? எதற்காக பாடுகளை கொடுக்குறாரு? எதற்காக கீழ்ப்படிய வைக்கிறாரு? எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. இந்த நங்கம்பாகத்தில் அப்படியே ஒரு மாதிரி இருந்தோம், நம்ம அவ்வளோ அவமானப்பட்டாச்சு. அவ்வளோ கிங்கு மாதிரி இருந்தோம். இப்போ இன்ஸ்பெக்டர் கமிஷனர் இங்கே என்னை பார்த்துட்டு போவாங்க. எடிபில்லஸுக்கு வராமல் அங்கே போய் சீட்டில் உட்கார முடியாது சப் இன்ஸ்பெக்டர், அப்படிலாம் வச்சுருந்தேன் ஒரு சீசனில். எடிபில்லஸ்னால் அவ்வளோ பயம். ஆனால் ஒரு நாள் அசிங்கப்படுத்தப்பட்டு துரத்தப்பட்டோம். இதெல்லாம் எதுக்குன்னா, பாடுகள் எதற்கு, கீழ்ப்படிதல் எதற்குன்னா, ஆண்டவர் கீழ்ப்படுகிறோம், மனுஷனுக்கு கீழ்ப்படியில் நாம் கனி கொடுப்பதற்காக, கனி கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் 4 காரியங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆவியானவருடைய வல்லமை, அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிளான் ஆஃப் ரட்சிப்பு, பிளான் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் அக்டோபர் மாதம் நமக்கு தரார். பிளான் ஆஃப் பெர்சிக்யூஷன், பாடுகள் மத்தியில் கர்த்தர் உங்களை நடத்தி செல்கிறார். கீழ்ப்படிதலின் திட்டத்தை கர்த்தர் கிடக்கிறார். ப்ரிப்பரேஷன், கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் மாற்றார். தேவன் தாமே உங்களை ஆஸ்வதி.